இந்த வீடியோல வந்து நம்ம ஈஸியா ப்ரீட் பண்ணக்கூடிய டாப் 5 ஃபிஷ் அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல டாப் 1 அதாவது ஃபர்ஸ்ட்டு பிளேஸ்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப்பி ஃபிஷ். இந்த கப்பி ஃபிஷ் வந்து ரொம்ப ஈஸியா ப்ரீட் பண்ணிடலாம். அதாவது நீங்க இதுக்கு எதுவுமே எந்த ஒரு செட்டப்புமே குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஜஸ்ட் ஒரு கம்யூனல் டேங்க்லயோ இல்ல தனியா விட்டாலும் இது ரொம்பவே ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ப்ரீட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்ப நாளைக்கு ஒருக்கா ப்ரீட் ஆகக்கூடிய ஃபிஷ் கிடையாது. ஒரு 2 மாசம், 3 மாதம் ஒருக்கா டக் டக்குன்னு இது ப்ரீட் ஆயிட்டே இருக்கும். நீங்க இதுக்குன்னு ஒரு செட்டப்போ, இல்ல இதுக்குன்னு தனி ஃபுட்டோ, இல்ல இதுக்குன்னு தனி கேரிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபிஷ்ஷ வாங்கி மேல், ஃபீமேல் வாங்கி விட்டாலே போதும். இது வந்து ஈஸியா ப்ரீட் ஆயிரும். அதனால இந்த ஃபிஷ் வந்து டாப் 1ல இருக்கு ஈஸியா ப்ரீட் ஆகுற ஃபிஷ்ல. செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மவுடு ஃபிஷ். ஆ இந்த ஃபிஷ்ஷும் அதே கப்பி ஃபிஷ் மாரி தான். நீங்க வந்து பெருசா எந்த ஒரு மெயின்டனன்ஸுமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஒரு மேலையும், ஃபீமேலையும் வாங்கி விட்டீங்கனாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்கா அந்த டேங்க்ல வந்து ப்ரீட் ஆயிரும். நான் மௌலி ஃபிஷ்ன்னு சொல்றது, சாதா மௌலி மட்டும் இல்ல. இந்த பலூன் மௌலி இது எல்லாமே சேர்ந்து தான் சொல்றேன். மௌலி ஃபிஷ்ஷோட வெரைட்டீஸ் எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன். நீங்க ஜஸ்ட் ஒரு மேலும், ஃபீமேலும் வாங்கி ஒரு டேங்க்ல விட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபிஷ் வந்து ப்ரீட் ஆகி அதோட குட்டி வந்து வந்துரும். இந்த கப்பை ஃபிஷ், மௌலி ஃபிஷ் இந்த 2 ஃபிஷ்க்கு அப்புறம் எந்த ஃபிஷ் வந்து நீங்க ரொம்ப ஈஸியா ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பீட்டா ஃபிஷ் தான். பீட்டா ஃபிஷ் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம கேர் பண்ணிக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் செட்டப்லாம் நம்ம செட் பண்ற மாரி இருக்கும். ஆனா, இந்த பீட்டா ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் வந்து ஆ மத்த ஃபிஷ்ஷ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி தான். இந்த பீட்டா ஃபிஷ்ஷோட ப்ரீடிங்க பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான கம்ப்ளீட் வீடியோ நான் நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்ல வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி எந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஈஸியா பிக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜீப்ரா ஃபிஷ். ஜீப்ரா ஃபிஷ்ஷுக்குமே ஜஸ்ட் ஒரு ஒரு வலை இருக்கிற மாரி ஒரு பதத்த ஆ அடியில வச்சுட்டு, அதுக்கு மேல ஜீப்ரா ஃபிஷ் விட்டாலே போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ப்ரீட் ஆகி அதோட எக்ஸ்லாம் கீழ போய் ஹேட்ச் ஆயிரும். அதனால இது வந்து பெருசா எந்த ஒரு கேருமே குடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதனால இந்த ஜீப்ரா ஃபிஷ் வந்து நம்ம லிஸ்ட்ல ரொம்ப ஈஸியா ப்ரீட் ஆன ஃபிஷ்ல வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்ல லாஸ்ட்டா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஆ டேங்க கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ற அதாவது டேங்க் கிளீனர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ளீகோ ஃபிஷ்ன்னு நெறைய பேரு சொல்லுவாங்க. அந்த ஃபிஷ் தான். இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஈஸியாவே ப்ரீட் பண்ணலாம். இந்த ஃபிஷ்ஷோட ப்ரீடிங்க பத்தி நெறைய பேத்துக்கு தெரியல. அப்படி இந்த ஃபிஷ்ஷோட ப்ரீடிங்க பத்தி உங்களுக்கு தனியா வீடியோ வேணும்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவ நான் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். அப்புறம் இது மாரியே வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோஸையும் நம்ம சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.